வணக்கம். உங்களுடைய யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையான சுவையான முளைக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். முளைக்கீரை நிறைய சத்துக்கள் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான கீரையாகும். இதில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. அதை தவிர மற்ற வைட்டமின்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. இது கூட கடலைப்பருப்பையும் போட்டு சுவையாக அதே நேரத்தில் கீரை நிறையா இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரைன்ற இந்த அருமையான ஆரோக்கியமான உணவை நம்ம சுலபமாக சமைக்கிற விதத்தை இப்போ பார்க்க போகிறோம். சுலபம், சுவை ரெண்டும் சேர்ந்தால் தானே நம்மளுடைய சமையல் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடலைப்பருப்பை கழுவி குக்கரில் வேக வைக்க போகிறோம். கடலைப்பருப்பை கழுவி இதில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இதிலேயே போட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் சமைச்சு முடிக்க போகிறோம். கழுவின பருப்பு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இதில் பருப்பு அதிகமாக இருக்க போகிறது இல்லைங்க, ரொம்ப குறைவாக இருக்க போகுது. புரதச்சத்தை நம்ம சமைச்சீட் பண்ணுறதுக்காக மட்டுமே இங்கே பருப்பு கொஞ்சோண்டு சேர்க்குறோம். ஏன்னா கீரை அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால அது நம்மளுக்கு உடம்புல சேரணுன்றதுக்காக நம்ம பருப்பின் அளவை ரொம்ப குறைவாக உபயோகப்படுத்துகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த வெங்காயம் மற்றும் தக்காளியை லேசாக வதக்கிட்டு இது கூட சேர்த்துடலாம். ஒரு சிறிய பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளார தேங்காய் மற்றும் ஜீரகத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். சிறிது தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒன்றும் பாதியமாக அரைந்த தேங்காய் மற்றும் சீரகம் தயார். வெங்காயம் சிறிதளவு வதங்கினா போதும். சிறிது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சிறிதளவு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இந்த குக்கரில் போட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பருப்பு கூட நல்லா கழுவி சுத்தம் செய்து பொடியாக அரிந்த கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின வெங்காயம் மற்றும் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள். எந்த விதமான நச்சுத்தன்மையும் முறிக்கக்கூடிய சக்தி நம்மளுடைய மிளகுக்கு இருக்குது. அதனால நம்ம கீரையில் இதை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், பெருங்காயம். கடைசியாக நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்துக்க போகிறோம். சிறிதளவே தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய குக்கர் பாத்திரத்தை மூடி போட்டு 3லிருந்து 4 சத்தம் வர வரைக்கும் இதை அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம அருமையான கீரை கூட்டு தயார். இதை நம்ம திரும்பவும் தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரடியாக இதன் மேலே நெய்யை ஊற்றலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான அதே நேரத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் சுலபமாக பண்ணிட்டோம் இல்லைங்களா? இந்த கீரை கூட்டை செய்து பார்த்து உங்கள் கருத்தை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.